சார் சூப்பர் சார். ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே பேசுவோம் சரிங்களா. இப்போ 2025க்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் வந்து 25ல் குரூப் 1 எக்ஸாம் இருக்குது, குரூப் 2 எக்ஸாம் இருக்குது, குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. நீங்கள் 10th பாஸ் பண்ணவங்களிலேருந்து டிகிரி முடிச்சுட்டு இருக்கிறவங்க வரைக்குமான எல்லாருக்குமான வாய்ப்பு வந்து 2025ல் இருக்குது. ஸோ இந்த 2025ல் பாஸ் பண்ணுறது நம்ம என்ன பண்ணலாங்கிற விஷயத்தை மட்டும் பேசுவோம். பாஸ்ட்டெல்லாம் விட்டுருவோம், ஏற்கனவே போனதெல்லாம் விட்டுருவோம். நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாகவே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஏற்கனவே இருந்ததெல்லாம் விட்டுட்டு ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எப்படி ஆரம்பித்தா எவ்வளோ நாளில் பாஸ் பண்ண முடியும், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய சைட்லேருந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். எங்களுக்கு இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்டை நாங்கள் பாஸ் பண்ண வச்சுருக்கோம். நான் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படிங்கிறதுனால இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு அக்செப்ட் ஆகுதா அப்படின்னு மட்டும் பார்த்தேன். கிட்டத்தட்ட 90லேருந்து 100% வந்து இது ஓகே தான் எல்லாருக்குமானது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ டிகிரி முடிச்சுட்டு இருக்கிறவங்க 10th அதெல்லாம் வச்சுங்க. இந்த 1 to 3 எக்ஸாமே அப்ளை பண்ணேன் எல்லாருமே சரிங்களா. இந்த வருஷத்தில் 25ல் வரக்கூடிய 1, 2, 4 எல்லாமே அப்ளை பண்ணேன். அப்புறம் ஃப்ரெஷ் கேண்டிடேட் இப்போ தான் முத ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்வகோளால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்போவே பண்ணிடணும் அப்படி இல்லை. நீங்கள் நல்லா நாம வச்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் போய்ட்டு 4க்கான சிலபஸ்ஸு, 2க்கான சிலபஸ்ஸு, 1க்கான சிலபஸை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை தான் இப்போ சிலபஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். தமிழில் வந்து பார்ட் A, பார்ட் B, பார்ட் Cன்னு இருக்குது. ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் அப்படின்னு தனித்தனி டாபிக் இருக்கு இல்லையா. இந்த டாப்பிக்கு எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லாருமே தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எல்லாமே 6 to 10 புக் யூஸ் பண்ணுவாங்க. அது கம்பல்சரி, அது எல்லாருமே வாங்கி வச்சுங்க. அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. 6வது புக்லேருந்து 10வது புக் வரைக்கும் கம்பல்சரி தமிழ் புக்கு, ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்திங்கன்னா இங்கிலீஷ் புக்கு, அப்புறம் மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுங்க. என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், எத்தனை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணால் பண்ண முடியும்னு நான் வச்சேன். பேசிக்காகவே நாங்கள் இது வரைக்கும் அனலைஸ் பண்ணதில் ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட் அதிகபட்சம் 5 மாதம் நான் சொல்கிறேன். ரொம்ப அதாவது ஸ்டார்டிங் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் விட ரொம்ப லேர்னிங் ஸ்லோ லேர்னராக இருந்தால் விட ஒரு 5 மந்த்துக்குள்ளே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கான பீரியட்ஸ் அழகாகவே இருக்குது இந்த வருஷம். ஆனால் நீங்கள் அந்த கண்டினியூட்டியில் தான் பிரச்சனை. நீங்கள் வந்து இப்போ நான் படிக்கிறேன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுன்னு நீ மாட்டும் பார்த்துட்டு அப்புறம் ஹால் டிக்கெட் வர்றப்போ கால்ஃபர் வர்றப்போ படிக்கிறலாம் இல்லை. இந்த வீடியோவை நீ எப்போ பார்க்குறியோ அந்த செகண்டே என்ன சொல்கிறோமோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு சிலபஸ் முடிஞ்சிச்சுன்னா 6 to 10 புக்கு, டெக்ஸ்ட் புக்கு அதை வாங்கி தனியாக வச்சுட்டு நல்ல கவனிங்க தம்பி, நீங்கள் தான் கைப்பட எழுதணும். ஏற்கனவே எங்கேயாவது நோட்ஸ் இருக்குது, யாரோ PDF கொடுத்துருக்காங்க, எங்கேயோ ஏதோ ஃப்ரீயாக இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஒன்று எப்பயுமே காப்பாற்றாது நம்ம வருஷம். அப்புறம் ஸ்ட்ராட்டஜிங்கிறது நான் சொல்கிறத கேட்டுன்னு தவிர நீ தான் உனக்கான ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி. இது பேசிக் ஐடியா. பேசிக் ஐடியாவிலேருந்து மேக் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுக்கு மேலே தான் இருக்கணும், கீழே இறங்கக்கூடாது. நல்லா கவனிக்கணும். ஒரு நாளைக்கு செல்ஃப் ரீட் 5 hours. நான் சொல்கிறது நோட்ஸ் எடுக்கிறத தவிர்த்து, இல்லை நீங்கள் எங்கேயாவது இன்ஸ்டியூட் படிக்கலாம், இன்ஸ்டியூட்டை தவிர்த்து நீங்கள் தனியாக படிக்கிறதுக்கு ஒரு 5 மணி நேரம் வச்சுக்கணும். இந்த 5 மணி நேரம் கண்டினியூவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 மணி நேரம், 1 மணி நேரம், 3 மணி நேரம் இல்லை. ஆனால் 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சிடக்கூடாது. எப்பயுமே யூனிவர்சல் மெத்தடே என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் புக் எடுத்து வச்சதுக்கப்புறம் படிப்பே உள்ளே ஏறும். நீ அதுக்குள்ளே நான் இப்போ க்ளோஸ் பண்ணினா பிரச்சனை. ஸோ 5 மணி நேரம் தம்பி ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோ. இந்த 5 hours இந்த வீடியோ பார்க்கறதுலேருந்து ஆரம்பிச்சு குரூப் 4 எக்ஸாம் வரையும் நீ கண்டினியூவாக ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிச்சிட்டின்னா 170 கொஷனுக்கு அழகாக 200க்கு ஆன்சர் பண்ணலாம். அப்படியே எழுதி வச்சு ஒரு 100% நடக்கும். ஆனால் ஒரு நாள் கூட விட்டுறக்கூடாது. இது கல்யாணம், யாரும் செத்துட்டாங்க, உடம்பு சரியில்லை, நீ வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துனா கூட கையில் நோட்டும் புக்கும் வச்சுன்னா அந்த 5 மணி நேரத்தை ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் கூட விடக்கூடாது தம்பி. வாழ்க்கையில் ஜெயிச்சு எல்லாமே கண்டினியூட்டியில் இருக்கிற மட்டும்தான், தொடர்ச்சியாக வேலை செய்கிற மட்டும் தான் ஜெயிக்க முடியும். நீ ஆர்வகோளால் 4 நாள் கீழே விழுந்து இருந்துச்சு அதோட பார்த்துட்டுனா ஒன்றுமே நடக்காது. ஃபஸ்ட்டு. 2வது தமிழ் பார்ட் A இருக்கு இல்லையா, ஈன்னு இருக்கும். அதுக்கு தனித்தனியாக ஒரு நோட்டு போட்டு ஃப்ரண்ட்டில் அந்த சிலபஸ் இருக்குல்ல அதை எடுத்து எழுதணும். பார்ட் Aக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதோட ஒரு நோட்டு தனியாக. அப்புறம் நோட்டு என்ன உடனே இந்த பழைய நோட்டு நம்மள இந்த சாணித்தாள்னு வைப்பேன், அப்படி இல்லை. நல்ல ஹை குவாலிட்டியாக வாங்கி நல்ல பென், இந்த 2 ரூபா பென்னு 1 ரூபா பென் வாங்கி மிஸ் பண்ணக்கூடாது. படிக்கிறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கவே விடாது. பழைய துணி வாங்குமா கடையில், பழைய புடவை வாங்கின்னு வருவியா, பழைய சட்டை வாங்கின்னு வந்து போடுவியா, கிடையாது இல்லையா. ஏன் பழைய புக்கு வாங்குற, புது புக்கு வாங்க. ஏன் பழைய நோட்டு யூஸ் பண்ணுற, புது நோட்டு யூஸ் பண்ணு. ஏன் பழைய பெண்ணு, புதுசாக பெண்ணு வாங்க, என்ன பெருசாகிட போகுது, இல்லை காசில் போய் வேலை செஞ்சு சம்பாரியா. நாங்கள் எல்லோரும் சொல்கிறது தான், எந்த வேலைக்கு போனாலும் 500 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடையாது தம்பி. போயிட்டு சம்பாரிச்சு வாங்கிட்டு வந்து அதில் படி, அதில் எழுது. நீ காரணம் சொல்லாது நாங்கள் ஏழை, வறுமை கோட்டு கீழே. என்ன வறுமை கோட்டு கீழே இருக்க, ஆள் நல்லா ஹெல்த்தியாக தானே இருக்க. ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சம்பாரித்து செல்ஃபாக உன் காசில் படிச்சுனா தான் வழி தெரியும். அதை ஃபாலோ பண்ணிக்கோ. எத்தனை வந்து நோட்டில் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் சிலபஸ் எழுதி,
எல்லாத்துக்கும் எழுதிக்கும், எல்லா சிலபஸும், ஹிஸ்ட்ரிக்கு, ஜாகிரபிக்கு, எக்கனாமிக்ஸு, பாலிட்டிக்ஸு, மேக்ஸ் எல்லாத்துக்கும் சிலபஸ் எழுதிச்சு. இப்போ இதான் ஃபஸ்ட்டு வேலை, சிலபஸ் எழுதி நோட்லாம் வச்சுட்டு இப்போ நீ புக்கு படிக்கணும்னு விருப்பப்படுற, இல்லை இன்ஸ்டியூட்டே போலங்க, வீட்டிலேருந்து படிக்கிறேன், சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் படிக்கிற டைம் ஏற்றிக்கணும். நீங்கள் இப்போ வந்து இன்ஸ்டியூட் போய் படிக்கிறதும் வீட்டிலேருந்து படிக்கிறதும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன அப்படின்னா டைம் டேக்கிங். உனக்கு அந்தளவுக்கு பிரில்லியன்ஸ் இருந்ததுன்னா நீ இன்ஸ்டியூட் போகணுன்னு அவசியம் கிடையாது, போய் தான் படித்து பாஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஒன்லி 2 to 3% கேண்டிடேட் தான் இன்ஸ்டியூட் போகாமல் பாஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்ன பயிற்சி இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. அது நீயே பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது, யார்கிட்டையும் காசு கொடுத்தாலும் வீட்டிலே படிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை. இப்போ எழுதணும், கண்டென்ட் போட்டு இப்போ ஹெட்டிங்கில் இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ திருவள்ளுவருக்கான நோட்ஸ் என்ன அப்படின்னு எடுத்து எழுதணும், படிக்கணும், எழுதணும், படிக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நாம வச்சுங்க, குரூப் 4 ஃப்ரெஷ்ஷாக எழுதுறீங்க, 2 ஃப்ரெஷ்ஷாக எழுதுறீங்க, 1 ஃப்ரெஷ்ஷாக எழுதுறீங்க அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பர். மாடல்னா மாடல் கிடையாது, ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரே இருக்கும். லாஸ்ட் இதுக்கு முன்னாடி கடைசியாக எந்த எக்ஸாம் நடந்ததோ அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு, நான் சொல்லி பிடிஎஃபாக வச்சுருக்கேன், பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த நோட்டுக்கு பக்கத்தில் இல்லை காப்பிக்கு பக்கத்தில் வச்சு 4க்கு கடைசியான அந்த 4 ஒரிஜினல் பேப்பர் வித் ஆன்சர், 2க்கு 1க்கு அழகாக வச்சிடணும். வச்சுட்டு நல்லா கவனிக்கணும், கொஸ்டின் பேப்பர் ரிப்பீட் ஆகாது தம்பி, 99% ரிப்பீட் ஆகுது தம்பி, நல்லா நம்ம வச்சுக்கணும். அதே ஹெட்டிங்கில் தான் கொஸ்டின் தவிர கொஸ்டின் ரிப்பீட் ஆகாது, 99% ஆகாது. ரொம்ப ரேராக ஆச்சுன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க தவறுதலாக எடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாமில் எப்பயுமே கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகாது. ஆனால் என்ன கேள்வி கேட்பாங்க, என்ன தரத்தில் கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த மாடலில் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு நீங்களே செக் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ கேட்டிருக்காங்க, ஜாகிரபியில் எவ்வளோ கேட்டிருக்காங்க, தமிழில் பார்ட் ஏல, பியில், சியில் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு செல்ஃப் செக்கிங் திரும்ப திரும்ப நாம வச்சுங்க. யாராவது செக் பண்ணி சொல்லியிருப்பாப்புல யூடியூப்பில் இல்லை இன்ஸ்டாகிராமில், அது வந்து எப்படி செக் பண்ணணும்னு பார்த்துக்கும். பட் அவங்கள ஃபாலோ பண்ணாதுன்னா நீ அதை அப்படியே யாராவது தம்பி நல்லா நான் வச்சு உனக்கா சமைக்க தெரிஞ்சால் தான் வேலைக்கு ஆகும். யாராவது சமைச்சு போட்டு சாப்பிட்டு பழகப்பட்டுன்னா திடீர்னு அவன் இல்லைன்னா பட்னி ஆகிடும். ஸோ நீ எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, எப்படி படிக்கிறது, எப்படி கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிப்பார். நாங்கள் பல பேர்கிட்ட சொல்லிட்டோம், யாரும் கேட்கறதில்ல. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயம் எக்ஸாம் எழுதுறீங்க, செலக்ட் ஆகல, நீ ஒரு மெட்டீரியல் புக் வச்சுருக்க, இப்போ நீ படித்து அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கேள்வியெல்லாம் இந்த புக்கில் தான் வந்திருக்கா, இல்லை இந்த நோட்ஸ்லேருந்து தான் வந்திருக்கா, இந்த இன்ஸ்டியூட் படிச்சுமே இங்கேருந்து தான் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணாமே திரும்ப எப்படி போவேன்? செக் பண்ணும் இல்லையா? எக்ஸாம் முடிஞ்சோடனே எடுக்கிற 145 கொஸ்டின் தான் வந்திருக்கா, மீதி கொஸ்டின்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு கொஸ்டின் இருக்குல்ல ராஜா, இப்போ நீ கேட்கணும் இல்லை மீதி கொஸ்டின் எங்கேருந்து வந்தது, அப்போ எங்கே இருக்குது அதெல்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காம திரும்ப அதே மெட்டீரியல் படிச்சுன்னா மறுபடியும் அதே 145 தான் வரும். ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் ஆகிடும், 2-3 ஏறும் இறங்கணும், திரும்ப கற்றுருவேன். நீங்கள் 10 வருஷமாக எக்ஸாம் எழுதலாம் பார்த்துருக்கேன். என்னை பார்க்குறப்பலாம் சார் இந்த எக்ஸாமில் தோறேன் சார், அந்த எக்ஸாமில் தோறேன், சொல்கிறத கேள்றா கேட்க மாட்டார். என்ன அப்படின்னா நல்லா ஜெயிக்கிற வரைக்கும் தலைக்கான ஏறிடக்கூடாது. நீ பாஸ் பண்ணிட்டு என்ன வேணாலும் பேசு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு கொஷன் நல்லா நம்ம வச்சோம், ரைட்? அப்போ டீச்சிங் ப்ரொஃபஷன் ஏன் அதை சொல்கிறோம் அப்படிங்கிற காரணம் வந்து ஒரு சப்ஜெக்டிவாக ஒரு விஷயத்தை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துன்னு போக முடியும் அப்படின்னு தெரியும். அப்புறம் எப்பயுமே காலையில் படிக்கிற டைம் வச்சிடணும். இப்போ நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பேட்ச் டைம் நான் சார்கிட்ட வந்தோடனே சொல்லிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, காலையில் 4 to 6 எங்களுக்கு பேட்ச். 4 மணிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்ப்பாங்க, 6 மணிக்கெலாம் படிப்பு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் யூஸ்வலாக அவங்க வேலை பார்ப்பாங்க, அவங்க எழுதுவாங்க, நோட்ஸ் எடுப்பாங்க, எதாவது பண்ணுவாங்க. அப்புறம் நைட்டு 9 to 10 வீக்லி 4 days தான் ரெகுலர் பேட்ச் ஆன்லைன். சாட்டர்டே சண்டே எங்களுக்கு ஆஃப்லைன், அதை விட்டுருங்க. என்ன அப்படின்னா, நீ இன்ஸ்டியூட் போய் படிக்கிறியோ, வீட்டிலேருந்து படிக்கிறியோ, கல்யாணம் ஆகிருக்கோ, இல்லை வறுமகோட்டு கீழே இருக்கோ, இல்லை கதறியோ, இல்லை ஃப்ரெஷ்ஷோ, யாராக இருந்தாலும் 4 மணிக்கு எழுந்துணுங்கிறது பேசிக் ரூல். நல்லா நாம வச்சோம், 4 மணிக்கு எழுந்துடணும். காலை எழுந்தவுடன் படிப்பு. நான் சொல்ல நாம வச்சோம், சங்க இலக்கியம் தான், எல்லாமே சங்க இலக்கியம் தான், ரெஃபரன்ஸ் கோடு ஃபுல்லாகவே தமிழ் இலக்கியம் தான். காலை எழுந்தவுடன் படித்து முடிச்சிடணும். அப்புறம் காலையில் எழுந்தவுடனே நோட்ஸ் எடுக்கக்கூடாது. காலையில் நான் வந்து மேக்ஸ் போடக்கூடாது. காலையில் எது மனப்பாடம் பண்ணணுமோ அது பண்ணணும். அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணணும். அப்புறம் ஜென்ரலாக ஒரு 100 இந்தியா மேப் வாங்கி வச்சிடணும், ஒரு 100 தமிழ்நாடு மேப் வாங்கி வச்சிடணும், ஒரு 10 உலக மேப் வாங்கி வச்சிடணும். உலகத்துலேருந்து ஆரம்பித்து எங்கே இந்தியா இருக்குது, எங்கே தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை மேப்லேயே ஒர்க் அவுட் பண்ணணும். நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட் சொல்கிறோம், தமிழுக்கு மேப் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் யாரும் யூஸ் பண்ணுற மாட்டாங்க, தமிழை மேப்பில் படிப்போம். எப்படியா அப்படின்னு சார், இன்னும் இல்லை, இப்போ 12 ஆழ்வார்கள் இருக்காங்க, எந்த ஊரில் பிறந்தாங்கன்னு எடுத்து தமிழ்நாடு மேப்பில் ஒர்க் அவுட் பண்ணேன், என்ன பெருசாகிட போகுது. அப்புறம் எங்கெங்கெல்லாம் ஆர்கியாலஜி சைட்டில் இருக்குது அப்படின்னு சிலபஸில் இருக்குது, எடுத்து மேப்பில் ஒர்க் அவுட், எது வைகை நதி நாகரிகம், எது தாமிரபரணி, எடுத்து ஒர்க், எல்லாமே மேப்பிங். ஜாகிரஃபிலாம் நீ எடுத்து ஒர்க் அவுட் பண்ணு, பாலிடிக்ஸ் எல்லாம், எவ்ரி திங் எக்ஸப்ட் சயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணு. ஒர்க் அவுட் பண்ணி டெய்லி ஒரு மேப்பு, நல்லா நம்ம டெய்லி அது இந்தியா மேப்போ இல்லை வேர்ல்டு மேப்போ, வேர்ல்டு மேப்பு கொஞ்சம் தான் யூஸ் இருக்கும் தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு. தமிழ்நாடு மேப்பும் இந்தியா மேப்பும் ஒரு நாளைக்கு ஒரு மேப்பை முடிச்சிடும். எதாவது எழுது, இப்போ ஒன்றும் இல்லை, எடுத்து இந்தியாவில் எங்கெல்லாம் அனல் மின் நிலையம் இருக்குது, தெர்மல் பவர் ஸ்டேஷன் ஒரு மேப் முடிச்சு வச்சு.
ஸோ எங்கெல்லாம் வந்து இப்போ ரிவர் ஸ்டார்ட் ஆகி முடியுது ஒரு மேப் தனியாக பிரிச்சு அப்படி ஒரு மேப்பாக டெய்லி ஏதாவது ஒரு மேப் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பேப்பர் படிக்கிறதுங்கிறது மஸ்ட்டு. ஒரு ½ ஃபார் டெய்லி. நாங்கள் வந்து தமிழ் ஹிந்து பேப்பர், தமிழ் ஹிந்து, தமிழ் திசைன்னு வருது, அந்த பேப்பர் யூஸ் பண்ணுறோம். நான் வந்து பேப்பர் ஸ்டார்ட் பண்ண நாள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி கிட்டத்தட்ட மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அதில் இருக்குது. அப்புறம் அதில் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிக்கக்கூடாது. அதில் ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜாகிரஃபி இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது. நாங்களே எடுத்து இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லாம் போட்டிருக்கேன். ஸோ பேப்பர் ஒரு ₹7 யூஸ் பண்ணுவோம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒவ்வொன்றா வாங்கி யூஸ் பண்ணேன். டெய்லி பேப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீட்டுக்கு கூட வந்துடும். பேப்பர் ஃபாலோ பண்ணிக்கோ, அதுக்கு தனியாக ஒரு நோட் போட்டு டெய்லி எழுதி. அப்புறம் அதில் தேவையில்லாத விஷயம் படி விட, அவன் ஊந்துட்டான், இது ஊந்து, ஃப்ளைட்டு பறகுது, இந்த நம்மளுக்கு சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் அதில் கவர் பண்ணி வச்சிடணும். இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. மேக்ஸுக்கு டெய்லி 1 மணி நேரம் ஒதுக்கணும். 1 ஹவர். நான் சொல் மினிமம் 1 மணி நேரம். உனக்கு மேக்ஸ் தெரியல அதெல்லாம் எடுத்து போட்டுன்னே இருக்கணும். அப்புறம் ஒரே நாள் எல்லாம் போட்டு விட. இன்றைக்கி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 10 சம்மு 1 மணி நேரம் முடிஞ்சிச்சு வச்சிரு. அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், ஏதோ ஒன்று அந்த சிலபஸில் இருக்குது. நீ ஸ்கூல் புக்கை பார்த்து விடும் போடு, பார்த்து விடும் போடு, செம்ம போடு. இப்போ டெய்லி 1 மணி நேரங்கிறத டிஃபால்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சு தம்பி. அந்த 5 மணி நேரம் படிப்பில் வச்சு 1 மணி நேரம் மேக்ஸ், அது ஈவினிங் டைம் வச்சுக்கும், இல்லை பகல் டைம் வச்சுக்கும். அப்புறம் காலையில் எஸ்பெஷலி பாலிடிக்ஸ், இயர்ஸ், சயின்ஸ், ரைட். அப்புறம் தமிழில் மகப் பண்ணக்கூடிய விஷயம், இதெல்லாம் எப்போ படிக்கணும் அப்படின்னா காலையில் படிக்கணும். இந்த 5 மணி நேரத்தில் எப்படி பிரிச்சுங்க? 2-2-1. 2-2-1 அப்படின்னா 2 மணி நேரம் தமிழுக்கும், 2 மணி நேரம் ஜிகேக்கும், 1 மணி நேரம் எதுக்கு அப்படின்னா மேக்ஸுக்கும் நம்ம ஒதுக்கணும். நான் அப்பார்ட் ஃப்ரம் பேப்பர்லாம் படிக்கிறத தவிர்த்து சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு மெத்தடாலஜி கிடச்சிரும். நீங்கள் தொடர்ந்து ஒரு 40 நாள் இதை யூஸ் பண்ணுங்கள். 40ஆவது நாளுக்கு உங்கள் நோட்டு வச்சுருக்கீங்களா, நோட்டில் பாதி கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப அழகாக. அப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும், எப்படி கொஸ்டின் கேட்பான்னு தெரிஞ்சிடும். கொஸ்டின் பேப்பரை பார்த்து சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது ஒரு 20 கொஸ்டின் அதில் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாத கேள்வி, நாங்கள் அது செத்து போன கொஸ்டின் சொல்லுவோம். அது எனக்கு தேவையில்லை, அந்த 20 கொஸ்டின் தேவையில்லை. அது வந்து கொஸ்டின்ஸ் தப்பாக இருக்கலாம், இல்லை ஆப்ஷன்ஸ் தப்பாக இருக்கலாம், இல்லை மொத்த கொஸ்டினே தப்பாக இருக்கலாம், இல்லை யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாத கொஸ்டினாக இருக்கலாம், நம்மளால் கணிக்க முடியாத கொஸ்டின், தப்பான கொஸ்டின் ஒரு 20 கொஸ்டின். அந்த 20 கொஸ்டின் தண்ட கொஸ்டின் தூக்கி போட்டுரும். நீ வந்து டார்கெட்டே 180 தான். நான் சொல்ல 180 தான் நம்மளுக்கு கரெக்டான கொஸ்டின்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிடணும். நிறைய பேர் எக்ஸாம் ஹாலில் போய் இதுக்கு தப்பாக இருக்கோ கரெக்டாக இருக்கும் அங்கெல்லாம் ஃபீல் பண்ணாது. 20 வேணாம், அதை வச்சு நீ ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது போய்ட்டு அது விட்டுரு. அந்த 20 கொஸ்டின் வந்து ஏதோ சப்ஜெக்டில் தப்பாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, மேக்ஸில் வாட் எவர் விட்டுரு. மீதி இருக்க 180 தம்பி, அதுலேயும் ஒரு 10 கொஸ்டின் வேணாம் போட்டு மேனுவல் எரர் கூட வச்சு 170 டார்கெட். நீ எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் 170 கொஸ்டின் அடிச்சுன்னா அதுக்கு மேலே அது கீழே குறைய விட. ஹேங்கிங் கொஸ்டின் இருக்காது. டெஃபினட்டாக நீ 4ல் பாஸ் பண்ணிடலாம், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடலாம், குரூப் 1 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடலாம், போயிட்டே இருக்கலாம். இது முடியுமா? 100% முடியும். நீ ஆரம்பிக்கிறப்ப ஐயா இதெல்லாம் முடியாது, இவர் சும்மா சொல்லுங்க. இப்போ நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பேசிகிட்டு இருக்கோம், பாஸ் பண்ண வச்சுருக்கோம், ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ண வச்சுருக்கோம், வந்து 3 மாதத்தில் பாஸ் பண்ண வச்சுருக்கோம். எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் இருக்குது. நானே யூடியூப்பில் போட்டுருக்கேன், இன்ஸ்டாகிராமில் போட்டுருக்கேன். எங்கெங்கே கேண்டிடேட் பிளேஸ் ஆகிருக்காங்களோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ எல்லா எவிடன்ஸோடையும் பேசுகிறேன். எவிடன்ஸோட பேசுகிறேன் அப்படின்னா நீ எங்கேயாவது சொல்லலாம் இதெல்லாம் முடியாதுங்க தம்பி. நீ ஏற்கனவே 6ஆவதுலேருந்து 10ஆவது வரையும் படிச்சு தான் பாஸ் பண்ணிட்டு டிகிரி முடிச்சிருக்கேன் வச்சு. அதுலேருந்து கொஞ்சம் தான் வேரியேஷன் இருக்கும், புதுசுலாம் கிடையாது. அதே பாரதியார் தான் இருக்காரு, அதே பாரதிதாசன் தான் இருக்காப்புல, அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். நீ படிக்கிறப்ப என்ன சம் போட்டி அதே ட்ரிகனாமெட்ரி தான், அதே பித்தாகரஸ் தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு உங்க கூட. எதுவும் மாறலை. நீ வந்து என்ன நினச்சிட கூடாது, ஐயோ இதெல்லாம் புதுசாக இருக்கே அப்படின்னு நினைக்கிற. எல்லாம் நீ படித்தது தான். அட்டை மாறி இருக்குது, டிசைன் மாறி இருக்குது, கலர் போட்டுருக்கீங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. அப்போ ஏற்கனவே நீ படிச்சிருக்கங்கிறதே மறந்துட்டு பேசாது. அப்போ கொஞ்சம் நல்லா படிச்சிருப்போம், 60% 70%. கொஞ்சம் கேப் விட்டது, எது என்ன மார்க் பண்ணி படிச்சிருப்போம், இதுதான் முக்கியமான கொஸ்டின் அப்படின்னா அதை விட்டுட்டு மீதியை படிக்கணும். தம்பி படித்தது மறக்காது. ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடையது. நீ நல்லா படிச்சிருந்தீங்கன்னா மெமரியில் ஒரு இடத்துல கீழே இருக்கும். இன்னொரு டைம் எடுத்து அந்த புக்கை பிரித்து பாரு, அது தானாக வெளியில் வரும், வெளியில் வந்து விழும். அப்படி நினச்சி கான்ஃபிடென்ட்டாக படித்தாதான் உண்டு. ஐயா ஆரம்பிக்கிறப்ப இது நம்மளுக்கு வேலைக்கு ஆகாதுங்க அப்படின்னு நினச்சோன்னா போயிடும். அப்புறம் இதில் ஏஜ் ஃபேக்டர்லாம் காரணம் இல்லை. நிறைய பேர் சார் சொன்னாப்புல, சார் மேரீடு அன்மேரீடு எங்களுக்கு வந்து 35 வயசு ஆயிடுச்சு, நாங்கள் படித்து 10 வருஷம் ஆயிடுச்சு. சரி நீ பிரியாணி சாப்பிட்டு 10 வருஷம், அது புதுசாக பிரியாணி கொண்டு வந்து வைக்கிறப்ப ஐயோ நாங்கள் இது 10 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க, இது என்னன்னே தெரியாது, என்னங்க மஞ்சள் கல்லில் இருக்குது அப்படின்னு நான் கேட்பேன். சொல்லு ராஜா, தெரியல ஐயோ என்ன இப்படி கேட்டீங்க, டக்குன்னு அப்படியே தூணும். 10 வருஷம் கேப் வந்துச்சு, 20 வருஷம் கேப் வந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பார் படிப்பு படித்தது உள்ளே இருக்கும், எதுவுமே மறக்காது. இட்ஸ் இன்சைட் தம்பி. சைக்காலஜி படி உள்ளே இருக்குது, நீ நினச்சனா வெளில எடுத்துன்னு வரலாம். அது நினைக்கணும் ஆழ்ந்து. அப்போ திரும்ப எடுத்து ரிவைஸ் பண்ண. அப்போ ரிவிஷனுக்கு டைம் எடுத்துரும், அதுக்கு டைம் எடுத்துரும், இதுக்கு டைம் எடுத்துலாம் அதுவும் கிடையாது. ஒன்ஸ் வந்து
புக்கு போட்டு புக் வாங்கி வச்சுட்டு நோட்டை போட்டு நோட்டில் நோட்ஸ் எழுதி காப்பி பண்ணி கட் பண்ணி எல்லாத்தையும் நீ தான் ஒர்க் அவுட் பண்ணி செம்மையாக படிக்க ஆரம்பிச்ச அப்படின்னா நான் சொல்ல மினிமம் 5 hours, அதிகபட்சம் உன் இஷ்டம். அப்புறம் சொல்ல சார் 8 மணி நேரம் எப்போ தூங்குன்னு கேட்க, தூங்கி என்ன பண்ண போகிற 8 மணி நேரம் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வேலைக்கு போ, தப்பே கிடையாது. இப்போ வேலைக்கு போகாமல் 24 மணி நேரம் புக் படிச்சுட்டு போகிறேன் நான் கிடையாது. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் கூட வேலைக்கு போ. மீதி 2 8 இருக்குது, 3 8 பிரிச்சு ராஜா, 8 பிரிச்சு, ஒரு 8 தூங்கறது வச்சுக்கோ, இன்னொரு 8 வேலைக்கு போ, மீதி 3 மணி நேரம் உன்னோட ரெஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி வச்சு 5 மணி நேரம் படி போதும். 5 மணி நேரம் ஆழ்ந்து படி, சிறப்பாக படி. உள்ளே இறங்கிட்டேன்னா இப்போ அதில் கொஞ்சம் கூட இப்போ ஃபோனில் தான் படிக்கிறேன்னா ஃபோனில் யூஸ் பண்ணு, ஃபோனில் இல்லாதப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு புக்கை படி. ஸோ எதில் இறங்குறியோ அந்த இறங்குறதுல சிறப்பாக பண்ணு. அப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம் சீரியஸ் எக்ஸாமே கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி இது இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷன் கிடையாது தம்பி, நாம வச்சுக்கோ. ஒன்று கேள்வி தமிழ்லேயே இருக்குது, இன்னொன்று 4 ஆப்ஷன். உனக்கே நல்லா தெரியும் அதில் 2 ஆப்ஷன் தப்பு அப்படின்னு. இந்த 2ல் தான் ஒன்று சூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் படிச்சுன்னா நான் சொல்லி நீ 100% அறிவுலாம் கிடையாது. நீங்கள் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு இருக்கலாம், மோஸ்ட் பிரில்லியன்ட் அப்படிலாம் கிடையாது. பை சான்ஸ் நீ சரியாக படிக்காதனால அவன் பாஸ் பண்ணுறீங்க, அதான் உண்மை. அப்புறம் இன்னொன்று, நீங்கள் வெறும் ஸ்கூல் புக் மட்டும் ஃபாலோ பண்ணி பாஸ் பண்ணவே முடியாது, நாம வச்சுக்கணும். அதெல்லாம் 2012-13 போயிடுச்சு. சிலபஸ் நான் இப்போ சார்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒன்ஸ் சிலபஸ்னு கையில் கொடுத்துட்டாங்கன்னா அது ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஸ்டாண்டர்ட் கிடையாதுன்னா 12th வரைக்கும் ஸ்டாண்டர்ட். 12th புக்கை விட்டு வெளியில் கேள்வி கேட்க மாட்டேன். அதுதான், அதனால தான் அது 12th ஸ்டாண்டர்ட் பேர். நான் கான்செப்ட் சொல்கிறேன், உங்களால் புரிஞ்ச முடியாதுன்னு பார்த்து. 6th ஸ்டாண்டர்ட்னா 6வது படிக்கிறவங்க இந்த புக்குள்ளே தான் நான் கேட்பேன் அப்படின்னு கவர்மெண்ட்டே ஒரு புக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவான். இதுக்குள்ளது மட்டும் தான் கேட்கணுங்கிறது தான் ஸ்டாண்டர்ட். ஆனால் உனக்கு ஸ்டாண்டர்ட் கொடுக்கல தம்பி, சிலபஸ் கொடுத்துருக்கேன். குரூப் 4க்கு தனி சிலபஸ், 2க்கு தனி சிலபஸ், 1க்கு தனி சிலபஸ்னு கொடுத்துருக்கேன். அப்போ சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குன்னா இந்த டாப்பிக்லேருந்து எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் அடிப்படை உண்மை. நீ உனக்கு புரியலான்னு எனக்கு தெரில, அதான் உண்மை. அப்போ அங்கேருந்து கேள்வி கேட்குறப்ப நீ புக்குக்குள்ளேருந்து வெளியிலேருந்து கேட்டாப்புல, அங்கேருந்து கேட்டாப்புல, இங்கேருந்து அதுக்கு தான் தம்பி சிலபஸ் கொடுத்துருக்கேன். அதனால் கேட்பான் தான். நீ அதுக்கெல்லாம் யோசிக்க முடியாது. நீ எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு இது எங்கேயுமே காணுங்க, இது அங்கே இருக்குங்க, இது எங்கே இருக்குன்னு. அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இந்த கொஸ்டின் 6வது புக்கில் இருக்குது, 8வது புக்கில் இருக்கும். இப்போ நீங்கள் பாரதியாரை பற்றி ஒருத்தர் கேள்வி எடுப்பார்ல, அவர் 6வது புக்கை வச்சு எடுக்க மாட்டார் ராஜா, அவர் எடுக்கிறதும் 6வது புக்கில் இருக்கும். அப்படி தான் சார் பழைய புக்கில் அப்படிலாம் இல்லை, கொஸ்டின் பேங்க் இருக்கும், அதில் தான் எடுப்பாங்க. அதனால் வைடாக படி. எக்ஸ்ட்ரா 4 பாயிண்ட் தெரிஞ்சதை பற்றி தப்பு கிடையாது. காலம் போச்சுன்னா வர தம்பி 25க்குள்ளே பாஸ் பண்ணுறதை ட்ரை பண்ணி. நீங்கள் 10 வருஷமாக படிச்சிருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் மேரீடாக இருந்தாலும் சரி, நீ 10 வருஷம் கேப் வச்சு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, சக்ஸஸுக்கு உள்ளே போய் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து நெகட்டிவிட்டியே இருக்கக்கூடாது. நீங்கள் எங்கள் சேனலில் அதை சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கூட 0.001% கூட மைனஸ் இருக்கக்கூடாது. நீ போயிடுமோன்னு நினச்சேன்னா போயிடும். உள்ளே இறங்கினதுக்கு அப்புறம் சக்ஸஸ் அடிச்சுட்டு தான் வெளியில் வரோம் அப்படின்றத நாம் வச்சுக்கணும். அப்புறம் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறப்ப சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணு, ஒரு 4-5 நாள் வரைக்கும். அப்புறம் திருப்பி கீழே வந்துடும். அப்புறம் அது பார்த்துருங்க, இப்படி தான் 90% கேண்டிடேட் இருக்கு. அப்படி இல்லை. அப்புறம் நிறைய பேர் படித்ததே திரும்ப படிச்சிடும் அப்படின்னு 6வது புக்கே 100 டைம் படிச்சாடலாம். கரெக்டு தான், நீ தெளிவாக இருக்கு, ரைட். கொஷின் எங்கேருந்து வருது? வெளியிலேருந்து ஒரு 10-15 கொஷின் எப்படி நீங்கள் அதுலேருந்து எடுத்து இதுக்குள்ளே பேலன்ஸ் பண்ணுறது? அப்போ எங்கேருந்து வருது? இதெல்லாம் சர்ச் பண்ணி செல்ஃபாக படிக்க ஆரம்பித்தேன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டில், நான் சார் வெரி ஃபஸ்ட் அட்டம்ப்டில் இந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணலாம். நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வச்சுருக்கோம். இந்த குரூப் 2ல் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணவங்க செக்ரட்டரியேட்டில் வேலை செய்கிறாங்க, நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், அவங்களே பேசியிருக்காங்க. லாஸ்ட் குரூப் 4ல் பாஸ் பண்ணவங்க ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு, அவங்களோட இன்டர்வியூ 1 மணி நேரம், கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. லைவ் இருக்குது சேனல். ஸோ இந்த இன்டர்வியூட நான் சார்ட்டு சொன்னேன், இது அட்மிஷனாக கிடையாது, எங்களுக்கு அட்மிஷனே தேவையில்லை, ஆல்ரெடி எங்களுக்கு தேவையான அட்மிஷன் இருக்குது, நாங்கள் 50 பேருக்கு மேலே அட்மிஷனே பண்ண மாட்டோம், போதும். கேட்டாப்புல சரி ஓகே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுமே அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறோம், ரைட். அப்போ ப்ராக்டிக்கலாக இதுதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டிக்கு உள்ளே வரும்போது ஒரு ஹியூமன் பீயிங்கோட மைண்டுமே வேறு மாதிரி யோசிக்கும். இப்போ நான் வேறு மாதிரி யோசிப்பேன், சார் வேறு மாதிரி யோசிப்பாப்புல, நீ கேட்குறீங்களா, நீங்கள் வேறு மாதிரி யோசிப்பீங்க. அப்போ பிரெயின் எல்லாருக்கும் ஒரே சைஸ் ஷேப் அப்படின்னு ஆகிடும், சிந்திக்கக்கூடிய திறன்கிறது வேறுபட்டுருக்கு. அப்போ நீங்கள் தான் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணிக்கணும். நான் 5 மணி நேரம் சொன்னேன்னா நீ அது 6 மணி நேரமாவோ 8 மணி நேரமோ ஆகிக்கணும். நல்லா படிக்கணும்னா 1 மணி நேரத்தில் படிக்க முடியும்னா படிச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சொல்கிறது கண்டென்ட்டை கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம்பிளில் போய் பதட்டப்படாமல் உட்காந்து அனலைஸ் பண்ணி அடிச்சு தூக்குற அளவுக்கு ஒன்று மைண்ட் இருந்தால் போதும். ஸோ கொஸ்டின் பேப்பரை பார்த்துன்னு தவிர கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது, பட் அதே டாப்பிக்கில் தான் இருக்கும், அதையும் பார்த்து. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு கேண்டிடேட் பண்ண வேண்டியது. அப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. இது நீங்களே ஒரு டிகிரி முடித்தவங்க எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். நம்ம எடுக்கிறோம், செல்ஃப் அனலைஸ் பண்ணுறோம், நாமளே எழுதுகிறோம், நாமளே படிக்கிறோம், நாமளே பாஸ் பண்ணுறோம். நாங்கள் இங்கே எதுவும் எங்கள் இன்ஸ்டியூட்டில் அடிக்க நோட்ஸ்லாம் கொடுக்குறதுக்கு இப்போ உங்களுக்கு என்ன சொன்னமோ அதை அப்படியே அப்ரப்டாக ஃபாலோ பண்ணிடுறோம். நாங்களே காலையில் 4 மணிக்கு எந்த ஸ்டூடெண்ட் கூட உட்காந்துருப்போம், அவன் படிப்பேன், நானே கேட்பேன், தம்பி இது பதில் சொல்லு அப்படின்னு கேட்பேன், சொல்லுவேன் காலையில்.
அப்போ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் அவ்வளோதான். இது நீங்களே பண்ணிக்கிட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் யாரோட கைடன்ஸ் தேவைப்படாது, அழகாக படிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீ வந்து 10 வருஷம் படிச்சிடலாம், பொங்கல் முடிஞ்சு தீபாவளி முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறம் நியூ இயர் ஆகட்டும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு நியூ இயர் செலிப்ரேஷன் எடுக்கிறோம், நியூ இயரில் ஒரு கொள்கை எடுக்கலாம், ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எதை ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த செகண்டே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ பேசிட்டுருக்கலாம், அது பேசியிருக்கிற செகண்டே எடுத்து டக்குன்னு நோட்டு போட்டு எல்லாம் தம்பி இன்னைக்கு 2024 இது இல்லை அது இல்லைன்னு எதுவும் சொல்ல முடியாது. எல்லாரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு. 15,000 அது குறைஞ்சபட்சம் ஒரு ஃபோன் வச்சுருக்கு. ஒரு 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 5,000 புக் வாங்க, நோட்டு வாங்க, பென் எல்லாம் பண்ணிக்கோ, ரைட். படிப்புக்காக நீ எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம், ரைட். நிறைய புக் வாங்கி படி, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இருக்கிற புக்கே திருப்பி வாங்கி அங்கே நோட்ஸ் வாங்குறேன், இவர் கைடு வாங்குறேன், அந்த கைடு வாங்குறேன், நீ ஏன் எழுது பாரு. அப்பப்போ கொஞ்சம் டைம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்ல விஷயம் சொல்கிறப்ப ஸ்ட்ராட்டஜி பார்க்கறதுக்குன்னு நீங்கள் நான் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன், எக்ஸாம் பாஸ் பண்ணுறேன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாது. எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். யாராவது ஒரு சொல்கிற பாயிண்ட் எக்ஸாமினேஷனில் வந்துடலாம். இது ஒரு சில டைம், எல்லா டைம் நம்ம புக்கே பார்த்து படிச்சிட முடியாது. யாராவது ஒரு சில பேர் நல்ல பாடம் நடத்துவாங்க, அவங்களோட வீடியோ பார்த்து ஃபுல்லாக இருந்துராது. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 அன் ஹவர் அதிகபட்சம் ஸ்பெண்ட், அது இன்ஸ்டாகிராம் இருக்கலாம், யூடியூப் இருக்கலாம். நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட் சொல்கிறது தான், அதுக்கு மேலே யூஸ் பண்ணாது. ஒரு 1/2 அன் ஹவர் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோ, மீதி நல்லா படி, எழுது, ஒர்க் அவுட் பண்ணு, போதும். அப்புறம் நாங்கள் எப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு 60% இயல்பாக நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். நீங்களே அதை யூஸ் பண்ணிடலாம். 120 கொஸ்டின் நீ சும்மாவே எழுது. 200 கொஸ்டின் இருக்கு இல்லையா, 200ல் 120 கொஸ்டினுக்கு எல்லாருமே ஆன்சர் பண்ணும், அது பிரச்சனை கிடையாது. அப்புறம் ஒரு 4-5 மாதம் படித்தவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் அப்படியே ஏறி 140 145 கிட்ட வந்து பார்ப்பேன். கொஞ்சம் சீரியஸாக பயங்கர கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி 160 அடிப்பேன், கிளியர் பண்ணிருப்பேன். ஒன்றுமே. அப்புறம் எல்லா இடத்துலையும் நெகட்டிவிட்டி இருக்கும், அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. அவுட்ஸ்டாண்டிங்கில் பாஸ் பண்ணுறது ட்ரை பண்ணும்.